சகோதரர், நீங்க அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அவருடைய 60 ஆண்டு கால சேவை கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி சுதந்திர இந்தியாவில் திராவிட இயக்க தலைவர்கள்ல மக்கள் பிரச்சனைகளுக்காக, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக கிட்டத்தட்ட 5.5 வருடம் அவர் சிறையில் இருந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 5% மேல அவர் சிறையில் இருந்திருக்கிறார். ஆனா தேர்தல் நேரத்தில் அவர் தோத்திருக்கிறார். அப்படி பார்த்தானா நம்மளுடைய ஐயா நல்லகண்ணு அவரும் கிட்டத்தட்ட நம்முடைய தேச விடுதலைக்காக போராடினவர், ஒரு அப்பழுக்கற்ற மனிதர். வாழ்நாள் முழுக்க இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழ்நாட்டு காட்டி உழைச்சவர் ஐயா நல்லகண்ணு பொறுத்திருக்கு. ஐயா நல்லகண்ணு, தலைவர் வைகோ, ஐயா நல்லகண்ணு ஒரு தேர்தலோட ஜெயிக்கல, அவர் 3 முறை அவர் தோத்திருக்கிறார். அவர் அதனால தேர்தல் தோல்வியை வச்சு நாங்கள் இது பண்றது கிடையாது. நான் முதல்ல அப்படி சில எனக்கும் இயக்க தோழர்களுக்கு ஒரு ஏமாற்றம் உண்டு. ஆனால் இந்த 4 ஆண்டுகள் என்னுடைய அரசியல் பயணத்தில் ஐயா நல்லகண்ணு, தலைவர் வைகோ பற்றி எத்தனை பேர் அவங்க ஆற்றிய தொண்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டு தேர்தல் நேரங்கள் அதுக்கு உண்டானது வர்றது கிடையாது. அது சில வருத்தங்கள் உண்டு. ஆனா மக்கள் மனசுல இவங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்காண்டி நமக்காண்டி வாழ்ந்தாங்கிற ஒரு அங்கீகாரம் இருக்கு. அது போதும். அதிமுகவின் தலைவர் அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் நம்முடைய ஒரு எதிர்கட்சி தலைவர். அவருக்கு சில ஆசைகள் இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வலுவாக இருக்கின்றது. எந்த பிரச்சனையும் இல்லை. அது சில ஊடகங்களும் சரி, நீங்க அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி போன்றவர்களுக்கு அது ஒரு விருப்பம். இந்த கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வருமா, அதுல இருந்து யாராவது அணிமாறுவார்கள், அவங்களுடைய விருப்பம். ஆனா என்னை பொறுத்தவரை அது எங்க தலைவரா இருக்கட்டும், இல்ல பொது உடைமை இயக்க தலைவர்களா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எந்த இயக்கமும் சரி, இந்த கூட்டில் இருக்கவங்க எல்லாம் நல்ல ஒரு புரிந்துணர்வோடு இருக்கிறாங்க. இந்த மதவாத சக்திகள், பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறுன்ற கூடாதுங்கிறதுல நாங்க அந்த ஒத்த கருத்தினால நாங்க இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வருங்காலில் எந்த பிரச்சனையும் இருக்காது, உறுதியா இருக்கிறோம். நாங்க விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் அண்ணன், நான் பெரிதும் மதிக்கும் அண்ணன் திருமா அவர்கள் மதுவை ஒழிக்க வேண்டும், தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் அவர் அந்த மது ஒழிப்பு அந்த மாநாடு நடத்துறாரு. எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோவின் சார்பிலும் அதற்கு முழு ஆதரவு உண்டு. மது ஒழிப்பு என்றால் முதல் நமக்கு வர பேர் வைகோ தான். ஏன்னா என்னுடைய பாட்டி மாரியம்மா, அவங்க தலைவருடைய அம்மா, அவங்க கிட்டத்தட்ட 99 வயசுல எங்க ஊர் கலிங்கப்பட்டி கிராமத்துல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அந்த பெண்களை வர வச்சு அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த உண்ணாவிரதம் இருந்ததுனால அடுத்த ஒரு 2-3 மாசத்துல அவங்க மறைந்தாங்க. அதே நேரத்துல கலிங்கப்பட்டியில அங்க ஒரு மதுக்கடை, அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கலிங்கப்பட்டியில மதுக்கடை அங்க வைக்கும்போது எங்களுடைய கலிங்கப்பட்டி ஊர் மக்கள் இங்க மதுக்கடை கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய ஊராட்சி பஞ்சாயத்துல அது தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதே மீறி அப்போதைய அரசு, தமிழக அரசு அன்னைக்கு அங்க கலிங்கப்பட்டியில அந்த கடையை வச்சாங்க. அந்த கடையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடந்து, துப்பாக்கி சூடல் நடந்து, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நாங்க நீதிமன்றத்துக்கு போய் எங்களுடைய ஊர் மக்கள், கலிங்கப்பட்டி ஊர் மக்கள், எங்களுடைய பஞ்சாயத்து நாங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். என்ன தீர்மானம்? எங்க ஊர்ல மதுக்கடை கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். உயர் நீதிமன்றத்துல அப்போ அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, அப்போ அவங்க அந்த ஊர் மக்கள், அந்த பஞ்சாயத்து அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த மதுக்கடை கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்ல போய் இதே வழக்கு, அதாவது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு அந்த மதுக்கடை அங்க கொண்டு வரன்னு சொல்லிட்டு நாங்க ஊர் மக்கள் பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் நாங்க கூடாதுன்னு சொல்லி அங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போச்சு. உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு தீர்ப்பு, மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. என்னன்னா, மதுக்கடை கூடாது என்று அந்த ஊர் மக்களும் அந்த பஞ்சாயத்திலும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அதுதான் செல்லும். மாநில அரசே நினைத்தாலும் அங்க மதுக்கடையை கொண்டு வர முடியாதுங்கிறது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் அந்த தீர்ப்பை பெற்று தந்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தீர்ப்பை கொண்டு வந்தது தலைவர் வைகோ அவர்கள். அதனால் மது ஒழிப்பு என்றால் மறுமலர்ச்சி திமுக, வைகோ. இன்னைக்கு நான் பல இடங்களில் சொல்றாங்க. என்ன சொல்ற கேள்வி, பத்திரிகை நிருபர்கள் உங்களுடைய கேள்வி என்னன்னா, மது ஒழிப்பு நீங்க சொல்றீங்களே, நான் பல இடங்களில் நான் சொல்றேன், அந்த பகுதி மக்கள் அவர்கள் நினைத்தால்
மதுக்கடையை ஒழிக்கலாம். நீங்க அந்த ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க. அங்க ஒரு கலிங்கப்பட்டியில் எப்படி ஒரு தீர்மானம் நாங்க கொண்டு வந்தாங்களோ, பஞ்சாயத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோமோ அதே போன்ற தீர்மானத்தை நீங்க கொண்டு வந்தால் மதுக்கடைகள் அதுக்கு அரசாங்கமோ இதையும் நம்ம பழி சொல்றதோ இல்லாட்டி அதிகாரத்தை நம்ம பழி சொல்றது அவசியம் கிடையாது. சகோதரர், அன்பு சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் சினிமா உலகில் ஒரு ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார். அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். தமிழக அரசியலில் நான் செயல்படுவேன், தமிழக மக்களின் நலனுக்காக நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கையில் பொறுத்தவரைக்கும் எங்களை போன்ற திராவிட இயக்க கொள்கைகள் பாரி சமூக நீதிக்காகவும் மதசார்பின்மைக்காகவும் ஒரு பாடுபடும் இயக்கம் சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நான் பல இடங்கள் சொல்லியிருக்கிறேன். அவர் மாநாடுல பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த இயக்கத்துடைய கொள்கைகளை இனியும் விவரமா அவர் விளக்கமா கொடுக்க போறாரு சொல்லியிருக்கிறாரு. நாங்க பொறுத்த வரைக்கும் நாங்க திமுக தலைமையிலான ஒரு நல்ல ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக போன்ற மதவாத சக்திகள் இங்க வேரூன்ற கூடாதுங்கிறது உன்னதமான அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த கூட்டணி இருக்கின்றது. இப்ப அவரை இயக்க ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு நாங்க அந்த மாநாடுக்கு நாங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே வேளையில அவருடைய இந்த எண்ணங்கள் நோக்கங்கள் தமிழ்நாடு மக்களுக்காக நான் உழைக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மதசார்பின்மை வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. சமூக அந்த நீதி அந்த திராவிட கொள்கையில்படி நான் எங்களுடைய இயக்கம் நடைபெறுங்கிற அப்படிங்கிற இதை சொல்லியிருக்கிறார். அது என்னுடைய வாழ்த்துக்கள், சந்தோஷம். மாநாடு வெற்றி பெறட்டுங்கிற வாழ்த்துக்கள். யாருங்க? நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு தலைமையிலான கூட்டணியில் இருக்கும்போது அப்ப அதுக்கு நாங்க அவருடைய கொள்கைகளுக்கு சில இயக்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பட் அதே நேரத்தில் அவர் சார்ந்திருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கோ இல்லாட்டி அந்த கூட்டணிக்கு அவர் இதுக்கு போட்டதுக்கு அவசியம் கிடையாது, தேவையும் இல்லை எங்களுக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.